அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் டாக்டர் இமார் முகமது எம்ஆர்எம். இன்று இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை நாம் வழங்கலாம்னு நினைக்கின்றேன். அதில் உங்களுக்கு தெரியும், ஒரு சமூகத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றால் அதற்கான சில படிமுறைகள் இருக்கின்றது. ஒரு சமூகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான படிமுறைகள். முஸ்லீம் சமூகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு முதலாவது பள்ளிவாசலை ஒழுங்குபடுத்த வேண்டும். பள்ளிவாசல் எப்படி நடாத்துவது எப்படி? அப்போ அதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் தேவை, அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் தேவை, டிஸ்கஷன்ஸ் தேவை, போர்ட் ஆஃப் ட்ரஸ்டி தேவை. அப்படி நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டு போகலாம். பள்ளிவாசலை எப்படி ஒழுங்குபடுத்துவது, அது டாக்குமெண்ட்ஸ்லேருந்து வருகின்றது. we need டாக்குமெண்ட்ஸ். அதுதான் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு தெரியும், ஒன் கண்ட்ரி ஒன் லோ, ஒரு நாடு ஒரு சட்டம். இதை நான் இந்த ஜேவிபி என்பிபி கான்ஃபரன்ஸ் ஒன்று வைத்தார்கள். இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஸ்டடீஸில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தப்பட்டது. அப்போது நான் கொலம்பு பல்கலைக்கழகத்தில் இருந்தேன். அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எனக்கு வந்தபடியால் அதுக்கு நான் போய் முன் வரிசையில் அமர்ந்து அந்த முழு விஷயங்களையும் அவதானித்தன் பின்னர் சில கேள்விகளை தொடுத்தேன். அந்த கேள்விகளுக்கு அவர்களால் பதில் கொடுக்க முடியவில்லை. ஆஸ் அன் இண்டிபெண்ட் பர்சன், அன் இன்டலெக்சுவல் பர்சன், கொஞ்சம் கேள்விகளை தொடுத்தேன். இந்த ஒன் கண்ட்ரி ஒன் லோ சம்பந்தமான கேள்விகளை கொடுத்தேன். அதால் அவர்களுக்கு பதிலை சரியாக கூற முடியவில்லை என்பதை இந்த இடத்தில் நான் பதிவிடுகின்றேன். ஒன் வெஹிக்கல் ஒன் டிரைவர், ஒரு வாகனத்துக்கு ஒரு டிரைவர். யூ எக்ரி, ஐ எக்ரி, எல்லோரும் எக்ரி. ஒன் வெஹிக்கல் ஒன் டிரைவர். ஒன் கண்ட்ரி ஒன் லீடர், ஒரு நாடு ஒரு தலைவர். வியோலா எக்ரி. இலங்கைக்கு ஒரு தலைவர், வியோலா எக்ரி. அப்போ ஒன் வெஹிக்கல் ஒன் டிரைவர், ஒன் கண்ட்ரி ஒன் லீடர், அந்த ரெண்டுக்கு நாங்கள் உடன்படுகின்றோம். அதே நேரம் நான் புதுசாக பேசிக்கொண்டு வருகின்றேன், ஒன் கண்ட்ரி ஒன் கொத்துபா, முழு ஸ்ரீலங்காவும் ஒரு கொத்துபா. அதை பற்றி இன்றைக்கு நான் பேச போகின்றேன். அதற்கு முன்னால் இந்த ஒன் கண்ட்ரி ஒன் லோ, இதை பற்றி கொஞ்சம் பேசலாம் நினைக்கின்றேன். முன்னால் வரப்போகிற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். அந்த சரோஜா போல்ராஜ் பேசிய விஷயங்கள் அது சர்ச்சைக்குரியவையாக இருந்தாலும் அதில் சில நியாயங்களும் இருக்கின்றது. ஆஸ் அ காசி ஜட்ஜ் இந்த புத்தளம் டிஸ்ட்ரிக்ட் நான் அதை பேசியிருக்கின்றேன். ரைட். அது என்னென்ன விஷயங்கள் பேசவில்லை. எல்லா மட்டங்களிலும் எனது தொழிலை பார்க்காமல், உதாரணமாக ஒரு ஆளுக்கு தொழில் கிடைத்தால் அந்த தொழிலை பாதுகாப்ப ஜல்ரா அடிப்பார்கள். அந்த நுஸ்ரா ஜருக் சொல்வதை போன்று நான் ஜல்ரா அடிக்கிற ஒரு ஆள் அல்ல. அந்த பெண் சொல்லுகின்றால், நான் ஜல்ரா அடிக்கிற ஒரு ஆள் அல்ல, நுஸ்ரா ஜருக். அழகான வார்த்தை. எனவே காதிக்கோட் பதவி கிடைத்தால் அதை பாதுகாப்பதற்கு வேண்டும் எனக்கு எந்த ஒரு அவசியம் இல்லை. ஏனென்றால் அதில் ஒரு நாளைக்கு 250 ரூபா கிடைக்கும். 250 per day. அது வரும் 4 மாதத்துக்கு பிறகு. ரைட். அது மட்டுமல்ல, நான் காதியாராக இருந்திடம் புத்தளம் டிஸ்ட்ரிக்ட் எந்த நலவு செய்தாலும் அவர்கள் அதை நலவாக பார்க்க மாட்டார்கள். எனவே அங்கே தொழிலை பார்ப்பதை விட நீதிக்காக பேசிவிட்டு வெளியேறுவோம் என்ற முடிவை நான் எடுத்தேன். எனவே காதிக்கோட் விஷயங்களை நாங்கள் தனியாக பேசுவோம். ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ முஸ்லீமுக்கோ முஸ்லீம் அல்லாதவருக்கோ கருத்து சுதந்திரம் இருக்கின்றது. எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எக்ஸ்பிரஷன் ஆஃப் வியூஸ், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், இதெல்லாம் இருக்கின்றது. அவர்களும் பேசலாம், பதில் கொடுக்கணும் நாங்கள், அவ்வளோதான். அந்த பெண் இனங்கண்ட பிரச்சனை சரி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். காதிக்கோட்லிக்கு பிரச்சனை, அதுக்கு கொண்டு வர சொல்யூஷன் பருத்தித்துறை முதல் கந்தரை வரை ஒரே சட்டம். பருத்தித்துறை முதல் கந்தரை வரை ஒரே சட்டம். ஒன் கண்ட்ரி ஒன் லோ, அதுதான் அவட தீர்வு. அப்போ நான் சொன்னேன், ஒன் வெஹிக்கல் ஒன் டிரைவர் இஸ் கரெக்ட், ஒன் கண்ட்ரி ஒன் லீடர் இஸ் கரெக்ட். ஆனால் ஒன் கண்ட்ரி ஒன் லோ, இதில் நான் உடன்பாடு இல்லை.
ஒன் கண்ட்ரி ஒன் லோ, அதில் நான் உடன்பாடு இல்லை. ஏன் ஒன் கண்ட்ரி ஒன் லோ? நாங்கள் ஒரு குடும்பத்தை எடுப்போமே, ஒரு வாப்பா, ஒரு தாய், ஆண்கள் பெண்கள் இருக்கின்றார்கள். ஒரு குடும்பத்துக்கு ஒன் ஃபேமிலி ஒன் லோ, ஒரு குடும்பத்துக்கு ஒத்து வராது. ரைட்? தானே வாப்ப மகளோட காமரைக்கு போகிற எப்படி? வாப்ப பெத்த மகள் அந்த காமரைக்கு செல்வது எப்படி? தாய்ஸலோ வாப்ப அவரோட காமரைக்கு எப்படி போகிற எப்படி? அவருக்கு ஒரு பெட்ரூம் இருக்கும், எப்படி போகிறது? அந்த லோவும் தண்ட மகளோட காமரைக்கு செல்லுகின்ற லோவும் ஒன்றல்ல, ஒரு வீட்டுக்குள்ள. அவள் மை கார் மை பெட்ரோல், இந்த மை கார் மை பெட்ரோல், மை கண்ட்ரி மை லோ, ஒன் கண்ட்ரி ஒன் லோ, இதெல்லாம் படு தோல்வி அடைந்த சிந்தனை. அப்போ இலங்கையில் அந்த பன்முக சமூகத்தை விளங்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு கலாச்சார பின்னணி இருக்கின்றது, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விடயம் இருக்கின்றது. சங்க்ரிலா ஹோட்டலிலே ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸ் வந்து விமன் இன் மேனேஜ்மெண்ட். அந்த பெண்ணின் பேர் டாக்டர் சுலோச்சனா. எனக்கு ஒரு அழைப்பு கிடைத்தது, போனேன். அதிலே பேசியவர்கள் பா அசோசியேஷன் பிரசிடென்ட், அதி ஹைலி ரெஸ்பெக்டபிள் பர்சன், காளிங்க என்ற அந்த பா அசோசியேஷன் பிரசிடென்ட் துவேசம் என்றால், இனவாதம் என்றால் என்னாண்டு அறியாத ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒருவர். அதை நான் ஆண்டு கண்டேன், BMICH கான்ஃபரன்ஸில் கண்டேன். அதே நேரம் புகழ்பெற்ற ஒரு பேச்சாளர் அஜித் ரோஹன், அதே நேரம் அங்கே பெண் விமனின் மேனேஜ்மெண்ட் சுலோச்சனா, டாக்டர் சுலோச்சனா, காளிங்க, இந்திரதிஸ், பெரிய டாப் கலெக்ஷன் கொஞ்சம் ஸ்டேஜில் இருந்தது. பெரும்பாலான பெண்கள் இருந்தார்கள், எனக்கு சந்தர்ப்பம் தந்தார்கள். அதில் நான் கேட்ட கேள்வி, விமனின் மேனேஜ்மெண்ட்டில் பெண்களை பற்றி பேசுது. இவ்வளோ பெண்கள் இருக்கின்றார்கள், வாட் இஸ் யுவர் பாலிசி மேனேஜிங் உமன் என்று கேட்டேன். விமன் இன் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷனில் அந்த பப்ளிக் ஃபோரத்தில் நான் கேட்ட கேள்வி, இந்த பெண்களை நிர்வகிப்பதற்கான பாலிசி என்ன? கொஸ்டின் 1. செகண்ட், ஐ ஆம் an economist. I am an economics lecturer, Sri Lanka Muslim Economists Association, Sri Lanka Alternative Economics Association, and the இலங்கையில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் அசோசியேஷன் லைஃப் மெம்பர். எல்லா யூனிவர்சிட்டிலையும் பெரும்பாலான யூனிவர்சிட்டியில் எக்கனாமிக்ஸ் படிப்பித்த பாப்புலர் லெக்சரர், கேம்பிரிட்ஜ் எடெக்ஸல் எக்ஸாமில் வேர்ல்டு நம்பர் 1 ரிசல்ட்ஸ் கொடுத்த ஒரு லெக்சரர், மோடிஸில் பாப்புலர் லெக்சரர், இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு ஐ ஆம் கோயிங் டு ஆஸ்க் an எக்கனாமிக்ஸ் கொஸ்டின். நான் பொருளாதாரம் தொடர்பான ஒரு கேள்வியை கேட்க போகின்றேன். வாட் இஸ் தட் கொஸ்டின்? மோர் டிமாண்ட் தென் சப்ளை. எக்கனாமிக்ஸில் இருக்கின்றது சப்ளை நிரம்பலை விட கேள்வி கூட. மோர் விமென் தேன் மென். ஒன் ஹஸ்பண்ட் ஃபார் ஒன் ஒய்ஃப். ஒரு மாப்பிள்ளை ஒரு பொம்பளை, குட், நல்ல விஷயம். தென் பேலன்ஸ் உமனுக்கு எங்கே மாப்பிள்ளை வாரன்னு கேட்டேன். அதிகரித்த பெண்கள் தொகைக்கு மாப்பிள்ளை எங்களை வார, இது எக்கனாமிக்ஸ். ஐ எம் டாக்கிங் எக்கனாமிக்ஸ், நாட் ரிலிஜன். அரிசி இல்லாட்டி பங்களாதேஷ் பாகிஸ்தான்லேருந்து இறக்குமதி செய்யலாம். we can import rice from Bangladesh and Pakistan. கிழங்கு இல்லை, இறக்குமதி செய்யலாம். ஆனியன் இல்லை, இறக்குமதி செய்யலாம். பெட்ரோல் இல்லை, இறக்குமதி செய்யலாம். மாப்பிள்ளை இல்லை, கணவன். இலங்கையில் ஆண்கள் இல்லை, அந்த பார்ட்னர் இல்லை. அப்போ இந்த கேப், இந்த எக்ஸஸ் டிமாண்டுக்கு இறக்குமதி செய்ய முடியாது. உதாரணமாக இலங்கை பெண்ணொருவருக்கு மோல்டிஸ்டு ஒரு மாப்பிள்ளையை இறக்குமதி செய்ய முடியாது. இட் வில் நாட் ஃபிட். அது ஃபிட் ஆகாது. ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் டோட்டலி டிஃப்ரெண்ட். சரி, பாகிஸ்தானிலிருந்து ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வர, அதுவும் ஃபிட் ஆகாது. இந்தியாவிலிருந்து ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வந்தாலும் ஃபிட் ஆகாது. இட் வில் நாட் ஃபிட். நட் அண்ட் போல்ட் நாட் ஃபிட்டிங். Forget about Muslim community. I am asking majority community, as a women in management, what is your policy? மத கேள்வி அல்ல, எக்கனாமிக்ஸ் கொஸ்டின். அப்போ பதில் அஜித் ரோஹனை சொல்லணும், காளிங்க இந்திரதிஸை சொல்லணும், டாக்டர் சுலோச்சனா சொல்லணும். பதிலே இல்லாமல்
கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தார்கள். வேறொரு டாபிக் அங்கே டிஸ்கஷனுக்கு வந்தது. பட் ஐ புட் மை கண்ட்ரிபியூஷன், ரைட், ஐ புட் மை கண்ட்ரிபியூஷன். இந்த பெண் நிலைவாதிகள் இன்க்ளூடிங் சரோஜா போல்ராஜ் பகு விவாக இதை இவர்கள் காரசாரமாக எதிர்க்கின்றார்கள். காரசாரமாக எதிர்க்கின்றார்கள். நீங்கள் ஜேவிபி எல்லா மீட்டிங்லேயும் பார்த்துப்பீங்க, மோ விமென் தேன் மேன், மோ விமென் தேன் மேன், ரைட். ட்ரெயினில் பாருங்கள் மோ விமென் தேன் மேன், பஸ்ஸில் பாருங்கள் பெண்கள் கூட, ஆஃபீஸில் பாருங்கள் பெண்கள் கூட, டீச்சர்ஸ் பெண்கள் கூட, யூனிவர்சிட்டி கேட்லேயும் தான் பெண்கள் கூட. எனவே இவங்களுக்கு ஒரு கணவன் தேவை, தே நீட் அ பார்ட்னர். ஒவ்வொரு பெண்ணுக்கும் பார்ட்னர் தேவை, தே நீட் அ பார்ட்னர். அதர்வைஸ் தேர் இஸ் அ கிரைசிஸ் அண்ட் இட் வில் கோ டு கிரைம், கிரைசிஸ் லீடிங் டு கிரைம். உதாரணமாக நாங்கள் பார்ப்போம், இது எக்கானமிக்ஸில் இது எப்படி தீர்க்கண்டிங்க. 10 பேர் உள்ள ஒரு இடத்துக்கு 5 லஞ்ச் பார்சல் வந்தால் அப்போ 5 பேர் 1 பார்சல் 1 பர்சன் என்றால் 5 பேருக்கு பார்சல் கொடுத்தாச்சு. அப்போ இன்னும் 5 பேருக்கு ஷோத்து பார்சல் இல்லை, லஞ்ச் பார்சல் இல்லை. அப்போ எப்படி? சிம்பிள் எக்ஸாம்பிள், அங்கே ஒரு பார்சலில் 2 பேர் தின்று. டேக் சிம்பிள் எக்ஸாம்பிள். இதை மதமாக பார்க்காம எக்கானமிக்ஸாக பாருங்கள். பார்க்குறது ஒரு பார்சலில் 2 பேர். ஸோ அங்கே ஷேரிங் இஸ் டேக்கிங் பிளேஸ். ஒரு லஞ்ச் பார்சல் 2 பேர் தின்றாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த பகு விவாக, பொலிகமி, பொலிஜினி. இதில் சென்ட்ரல் ஐடியா என்னான்னு கேட்டால், ஒரு ஆம்பளை 4 பெண்களோடு இருக்கிறாரு. அதல்ல, ஒரு ஆம்பளைக்கு 4 பெண்கள், அப்போ என்ன நியாயம் மட்டும் கேட்பாங்க. அதல்ல டாபிக். ஆண்களோட சைட்லேயும் அதை பார்க்கக்கூடாது, மென்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் அதை பார்க்கக்கூடாது. மறு சைடுக்கு பாருங்கள், உங்களுக்கு தெரியும், கண்ணாடியில் ஒரு நம்பர் 6 6ஐயும் 9ஐயும் எடுத்தால் விவ்வை மாற்றி பாருங்கள், 6 9 6 and 9 ஒரே எழுத்து தானே, 2 வியூவில் பார்க்கலாம். பெண்களோட வியூவில் இருந்து பாருங்கள், விமன் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தால் எல்லா பெண்களுக்கும் தனக்கு ஒரு பார்ட்னர் தேவை. வீணிட பார்ட்னர், பெண்களுக்கு பார்ட்னர் தேவை, அவ்வளோ சார். எவ்ரி ஒன் தே நீட் அ கேர்டேக்கர், அவங்களுக்கு ஒரு கேர்டேக்கர் ஒன்று தேவை, ரைட். எனக்கு காதிக்கோட்டில் ஒரு பெண், முஸ்லீம் பெண் கேட்டால், ஆம்பளைக்கு 4 கல்யாணம் முடிக்கலன்னு தானே செய்கிறேன், நான் பேச இடம் கொடுப்பேன். எனவே தான் எல்லோரும் என்னை விரும்புவார்கள். அழகாக கலந்துரையாடலிலே பிரச்சனையை தீர்ப்பேன். ஓகே, மக்கள் மனதை வெல்லுகின்ற ஒருவன். எனக்கு எவ்வளோ பெரிய சமூகமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய க்ரௌடாக இருந்தாலும் சரி, எனக்கு பேச இடம் கிடைச்சா போதும். அந்த ஆர்ட் ஆஃப் டெலிவரி, ஆர்ட் ஆஃப் டாக், ஆர்ட் ஆஃப் இன்டெக்ரேஷன், இதால் நான் வெல்லுவேன். அப்போ அந்த பெண் கேட்டால், சார் நீதிபதி அவர்களே, ஒரு பெண்ணுக்கு இல்லை ஒரு ஆணுக்கு 4 கல்யாணம் முடிக்கலுந்தானே என்ன சொன்னேன். அப்போ நான் பெண், எனக்கு 4 கல்யாணம் முடிக்கலுமேண்டேன். அப்படியான்னு கேட்டேன். எனக்கு அதுக்கு அனுமதி தரையலுமான்னு கேட்டார். ஒரு முஸ்லீம் இதை கேட்குறேன். அப்போ நான் கேட்டேன், அதை கேட்குறீங்க, ஆணுக்கு 4 கல்யாணம் முடிக்கலும், அப்போ பெண்ணுக்கு 4 முடிக்கலும் தானேன்னு சொல்கிறாள் அந்த பெண் நீதிமன்றத்தில். நீதி என்றா என்ன? அவருக்கு 4 ஆண்டா, எனக்கு 4 ஏழும். ஓகே சரியா? அதுக்கு நான் அழகான பதிலை கொடுத்தேன். ஒரு ஆண் 4 திருமணங்களை முடித்தாலும் அந்த குழந்தைக்கு பொறுப்பாளி யாருன்னு தெரியும். யார் அந்த குழந்தைக்கு பொறுப்பு? ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சைல்ட் ஃபார் ABCD? ஒரு பெண் 4 திருமணம் முடித்தால் கிடைக்கின்ற பிள்ளைக்கு யார் பொறுப்பு? அதே நேரம் முஸ்லீம் சமூகம் நோக்கி விரலை நீட்ட முன்னால் கெண்டியன் சிஸ்டத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்து பின்னர் அந்த சிஸ்டத்தில் அந்த குடும்பத்தாக்கள் எல்லோரும் உறவாடின, பாலியல் ரீதியாக உறவாடி குடும்ப நடாத்திய சம்பவங்கள் வரலாற்றில் இருக்கின்றது. இந்தியா கேரளாவில் பரம்பரையாக வந்த ஒரு பழக்கம், ஒரு வீட்டுக்கு ஒரு பெண், அதைத்தான் எல்லாரும் குடும்ப பெண்ணாக பாவிப்பார்கள். இது கெண்டியன் சிஸ்டத்தில் இருந்த ஒரு விஷயம். இதையெல்லாம் மறைத்துவிட்டு முஸ்லீம் சமூகம் நோக்கி சீரிப்பாயக்கூடாது. ஏனென்றால் முஸ்லீம் சமூகம் கோழையான ஒரு சமூகமோ தாட் வேக்யூம், சிந்தனை வெற்றிடமோ உள்ள ஒரு சமூகம் அல்ல, உலகளாவிய சமூகம்.
உலகளாவிய சிந்தனை, தெய்வீக சிந்தனை, இவைகளெல்லாம் கொண்ட ஒரு சமூகம் ஒரு அழகிய விவாதம் ஒன்றுக்கு வருவார்களே ஆனால் அவ்வளவுக்கும் புட்டு புட்டு வச்சு பட்டு தோல்வி அடையவே வைப்போம். ஸோ அந்த கம்மிங் டு த பாயிண்ட்ஸ். எனவே அந்த பெண்கள் மாநாட்டிலே அந்த பெண்கள் தொடர்பாக இந்த பகு விவாக தொடர்பாக அழகான கருத்தை நாங்கள் முன்வைத்தோம். ஸோ இந்த ஒன் கண்ட்ரி ஒன் லோக்கு பின்னால் ஒரு சதி இருக்கின்றது. நான் நேரடியாக ஜேவிபி என்பிபி மீட்டிங்லே கேட்ட கேள்விக்கு பதில் தர முடியவில்லை. மட்டுமல்ல, என்னை அதில் மெம்பராக்கவும் இல்லை. அப்ளிகேஷன் ரிஜெக்டட். கேள்வி கேட்டபடியாக இருந்தாலும் நான் அவர்களின் பணிகளையும் மாற்றங்களையும் அவர்களுடைய நல்ல கொள்கைகளையும் விரும்புகின்ற ஒருவன். எனவே இந்த ஒன் கண்ட்ரி ஒன் லோ வரப்போகிற விஷயத்தை தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும். ஒன் வெஹிக்கல் ஒன் டிரைவர் கரெக்ட், ஒன் கண்ட்ரி ஒன் லீடர் கரெக்ட், ஒன் கண்ட்ரி ஒன் லோ தேர் இஸ் அ ப்ராப்ளம். அதே நேரம் நான் இன்னொன்றை பேசிக்கொண்டு வருகின்றேன். முஸ்லீம் சமூகத்திலே ஒன் கண்ட்ரி ஒன் கொத்துபா, ஒன் கண்ட்ரி ஒன் கொத்துபா. ஓகே, நான் தான் அதை பேசுகின்றேன். எனக்கு இறைவன் சில ஆற்றல்களை தந்திருக்கின்றான். அந்த ஆற்றல்களுக்கு மறுமையில் கேள்வி எழுப்பப்படும். அபவுட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி தேர் வில் பி கொஸ்டின் இன் த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். படித்தவனுக்கு ஒரு பொறுப்பு உண்டு, திறமைசாலிக்கு ஒரு பொறுப்பு உண்டு. புதுசாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் எல்லோருக்கும் வராது. அதை எல்லாம் எனக்கு தந்திருக்கின்றான். ஒரு பிரச்சனை தெரிபட்டால் உடனே அதுக்கு ஒரு பாலிசி, லா, ஆர்கனைசேஷன், தாட்ஸ் உருவாக்குவேன். காதிக்கோட்டுக்குள் சென்றேன், பிரச்சனை இருக்கின்றது, கேபிஎஸ். இந்த பிரச்சனை தீர்க்க காதி பேங்கிங் சிஸ்டம். அரசாங்கம் ஒன்றும் செய்யாது, முஸ்லீம் தலைவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். அரசாங்கம் ஒன்றும் செய்யாது, முஸ்லீம் தலைவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். முஸ்லீம் புத்திஜீவிகளுக்கு இதை பிரிக்க முடியாது. இறைவன் எனக்கு ஆற்றல் தந்திருக்கின்றான், கேபிஎஸ், குவாதி பேங்கிங் சிஸ்டம். அதை செய்ய முன்னெடுப்புகளை எடுத்த உடனே சதிகளை மேற்கொண்டார்கள். அதில் காதி ஜட்ஜஸ் போகிறதுக்குள்ள 65 காதி ஜட்ஜஸ்மார்கள் ஒரு டீம் ஆப்ரேட் ஆகினது எனக்கு எதிராக. எல்லோரும் அல்ல. புத்தளத்தில் பெரும்பாலானவர்கள் என்னோடு இருக்கிறார்கள். பீப்புளா வித் மீ. புத்தளத்தில் பீப்புளா வித் மீ. பட் கும்பலிக்குது, மக்கள் கும்பல், கும்பலா வித் தெம். அந்த 2 ட்ரபிள் மேக்கர்ஸ் இருக்கிறாங்க புத்தளம் டவுனில். 2 பேரும் படு தோல்வி அடைஞ்சதை நாங்கள் கண்டோம். படு தோல்வி அடைய வைத்தோம். ரைட். உங்களுக்கு தெரியும், இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் செய்கிற வேலைகள் ஒரு விஷயத்தை அழகாக முன்வைக்கின்ற போது இங்கே போட்டால் இங்கே ஓட் போட மாட்டான், தலையில் போட்டால் ஒரு விஷயத்தை அங்கே கை போய் ஓட் போட மாட்டுது. நாங்கள் புத்தளத்தாக்கள் நாங்கள் சொன்ன எல்லாம் கேட்போம் என்று நினைக்கிற காலம் முடிஞ்சு, நான் இலங்கையில் எந்த பாகத்தில் இருந்தும் வாட்ஸ்அப்பு கூட ஃபேஸ்புக் கூட ஒரு வீடியோ போட்டால் அது புத்தளம் முழுக்க சுற்றி வளைஞ்சி சரியான தீர்வை பெற்றுக் கொடுக்கும். ஓகே, நாங்கள் வருவோம். ஒன் கண்ட்ரி ஒன் லோ ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு வீடியோ. அப்போ இதை அவர்களுக்கு அழகாக விளங்கப்படுத்தணும் இந்த சமூகத்துக்கு. உங்களுக்கு தெரியும், அல் குர்ஆனிலே ஒரு வசனம் வருகின்றது, ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த குர்ஆன் யாருக்கு வழிகாட்டும்? ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். உங்கள் ஊரில் எல்லாரும் முத்தகீன்னு சொல்லி ஒரு ஆள் இருப்பார். முத்தகீன் தானே சொல்லி ஒரு ஆள் இருப்பார். அந்த முத்தணிக்கெல்லாம் வருது குர்ஆன் வழிகாட்டுவது. குர்ஆன் வழிகாட்டுவது இறை திருப்திக்காக பணியாற்றுபவர்களை. ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முஸ்லிமீன் என்று வரல, ஹுதல் லில் முஸ்லிமீன் என்று வரல, ஹுதல் லில் முத்தகீன். முத்தகீன்கிற யார்? சூரத்துல் ஃபாத்தியா நீங்கள் பாருங்கள், ஒரு வசனம் வருது, ஷோ பி த கரெக்ட் வே, எனக்கு நேரான வழியை காட்டு. ஹிதுன சிராத்தல் முஸ்தகீம். வழி தெரியாதவன் தான் நீ வழி காட்ட சொல்கிறது. வழி தெரியாதவன் தான் வழி காட்ட சொல்கிறது. இந்த டாப்பிக்கில் நான் மிச்சம் பேசலை. ஏன்னா முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வாரேன். இந்த ஒன் கண்ட்ரி ஒன் லோக்கு நான் வாரேன். வழி தெரிஞ்சவரால் வழியில் போவார், வழி தெரியாதவரால் தான் வழி கேட்குறார். அப்போ ஒரு நாளைக்கு 17 தடவை கேட்குறீங்க அல்லாவிடம், வழிகாட்டு வழிகாட்டு வழிகாட்டு. ரைட். மௌலானா ரூமி ரஹமத்துல்லாஹியோட ஒரு தாட்ஸ்னு பார்த்தேன். நீ தனி ஒரு பயணம் போனால்
200 வருடம் எடுக்கும். ஆனால் ஒரு அறிஞரோடு போனால் 2 நாளையில் போவார். 2 நாளையில் போகிறது பயணத்தை முடிக்க 200 நாள் எடுக்கும். ஒரு அறிஞரோடு ஒரு வழிகாட்டியோடு போனால் 2 நாளில் போவார். நான் கேட்குறேன், ஷோமி த கரெக்ட் வேண்டு வருதான், எங்களுக்கு நேரான வழியை காட்டுவான். நாங்கள் யாருக்கிட்ட போய் இலங்கையில் வழிகாட்டல் சொல்லுங்க? நான் நிறுவனங்களையும் அதில் சம்பந்தப்பட்டவர்களையும் கேட்கலை. ஒரு நிறுவனம் அதில் பெரிய முஃப்தி ஒன்றிக்கிறார், அவர்கிட்ட போய் வழிகாட்டல் கேட்டால் அவருக்கே வழிகாட்டல் தெரியாமல் எங்களுக்கு எப்படி வழிகாட்டல் காட்டுவோம்? சரியா? ஒரு நிறுவனத்துக்கு தலைவர் எப்படி தெரிவு செய்யுது? அந்த நிறுவனத்தில் கான்ஸ்டியூஷனுங்க, அந்த நிறுவனத்தில் கெனடுங்க. பொதுவான நிறுவனம் என்றால் அந்த நிறுவனத்துக்கு எந்த இஸ்லாம்? உதாரணமாக பொதுவான ஒரு நிறுவனத்துக்கு தப்லீக் ஜமாத்னு சொல்லிடலாம். உதாரணமாக அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா, உங்களோட இஸ்லாம் என்ன இஸ்லாம்னு கேட்டால் நாங்கள் தப்லீக் ஜமாத். அப்போ தப்லீக்காக்கள் மட்டும்தான் அங்கீப்பான், மற்றவங்களாம் அவுட். இல்லை நாங்கள் பழைய சூஃபித்துவம், அது கூட சூஃபித்துவ தலைகள் தெரிபடுது, எங்கள் ஊரை சேர்ந்தாக்களும் மீக்கிறாங்க. இல்லை நான் சூஃபித்துவம், அப்போ சூஃபித்துவம் மட்டும்தான் அங்கீப்பான். பொதுவான ஒரு இயக்கம், அதுவும் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா இயக்கம். நீங்கள் பேசுகிற இஸ்லாம் என்னன்னு நான் கேட்குறேன், இன்னொன்றே கேட்குறேன். உங்களுக்கிட்ட இஸ்லாம் எத்தனை பேர் படித்தாங்கன்னு கேட்குறேன். எனக்கிட்ட இஸ்லாம் படித்தாங்களே லண்டனில், மால்டீவ்ஸில், ஈவன் ஸ்ரீலங்காவில். அவர்கள் பல இயக்கங்களை செய்து முன்னணியாக பயத்தனை மேற்கொள்கின்றார்கள். எனக்கிட்ட இஸ்லாம் படித்தார்கள். UK க்ரௌலியில் இஸ்லாமிய எழுச்சி, முஸ்லீம் சமூகம் மறுமலர்ச்சி 2 வீக்ஸில் வந்தது. பெய்த்து ஒரு பணி ஆரம்பித்தேன் லேண்ட்லி கிரீன் பள்ளியில். 2 வீக்ஸில் அந்த ஏரியா எக்ஸ்போஸ்ட். அதுக்கு பிறகு வேறு பிரதேசவாத பிரச்சனைகள் வந்தது. அத்தனை வருஷம் அந்த ஊரில் பிஸ்னஸ் பண்ணினான். $150 வாரத்துக்கும் போத்துரும். அப்போ $300 கொடுப்பான். நான் அதில் இருக்கிற இளைஞர்களை பயிற்றுவித்தேன். ஸ்டடி சொல்யூஷன் 2 வீக்ஸில் உருவாகி 2 மாதத்தில் ஜும்மாவும் வந்தது. லண்டன் UK க்ரோலி என்ற இடத்துல, அந்த இடத்துல நான் ஐந்தேன். அந்த மக்கள் என்னன்னு சொல்லுவார்கள், நல்ல மனுஷர் சொல்லுவார்கள். எனவே என்னக்கிட்ட இருந்து இஸ்லாம் படித்தாக்கள் பல ஆயிரம் பேர், என்னிடமிருந்து தெளிவை பெற்றாக்கள் பல ஆயிரம் பேர். இப்போ நான் கேட்குறேன், அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவில் இருந்து இஸ்லாம் படித்த யாருன்னு கேட்குறேன் தானே கேள்வி. சரி, அந்த உணர்வை பெற்ற சமூக உணர்வையும் இஸ்லாமிய உணர்வையும் பெற்ற எத்தனை பேர்? இப்போ ஜமாத்தில் போனால் ஒரு உணர்வு வரும். தப்லீக் ஜமாத்தில் போனால் ஒரு திடீரென்று பெரிய ஒரு பேச்சாளராக வருவான், பெரிய தாடியில் வரும், ஜுப்பா வரும், தஸ்பீ வரும், சொபகு தொழுகைக்கு முன்னுக்கிப்பான். இதைத்தான் ஃபஸ்ட்டு பேச வேண்டிய விஷயம். தப்லீக் ஜமாத்தால் உணர்வு பெற்றோரால் சொபகு தொழுகைக்கு முன்னாடி இருப்பான். எல்லா தொழுகைக்கு பின்னாலே இமாமுக்கு பின்னால் இருப்பான். அப்போ அங்கே ஒரு வேலை நடக்குது, சிக்னிஃபிகன்ட் சேஞ்சுன்னு வருது. அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவால் இஸ்லாம் படித்தது எத்தனை பேர்? உணர்வு பெற்றவள் எத்தனை பேர்? ஒரு தடவையில் 100 வருஷம். ஓகே, இன்றைக்கு பிஜேயிடமிருந்து எத்தனை ஆயிரம் பேர் படித்து கொண்டிருக்கிறான்? ஜெயினுலாப்தீனிடமிருந்து எத்தனை ஆயிரம் பேரும் படித்து கொண்டிருக்கிறான். ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கலும் ஹோலிக்கல் இன்சான் அல்லா ஈஃபன். ஆனால் படித்து கொண்டிருக்கிறாங்க எத்தனை பேர்? நான் கூட படித்து கொண்டிருக்கிறேன். அவருக்கு என் ஃபேஸ்புக் தளத்தில் ஒரு குரூப்பே உருவாக்கி அவர்கிட்ட தான் நான் இருக்குது. இப்படி முஸ்லீம் சமூகத்தில் தூய்மையாக பணியாற்றவர்கள் எவ்வளோ பேர் இருக்கின்றார்கள். எனவே அந்த ரோமி ரஹமத்துல்லாஹி அலை சொன்னது தானே, ஒரு அறிஞரை பின்தொடருங்கண்டு. அப்போ நாங்கள் யாரை பின்தொடர்றேன்னு கேட்குறேன். நான் ஒரு காமன் பர்சன். வெலிகமையில் பிறந்தபடியால் இஸ்லாமிய பின்னணி ஒன்று இருந்தது. அதே நேரம் இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புகின்றேன், நான் கண்ட முதலாவது பர்சனாலிட்டி மௌலவி மீரான், ஹபுகஸ்தலா மீரான். அவர் வெலிகமையில் ஓதினார், ஒரு மதரசாவில், சூஃபி மதரசாவில் ஓதினார். ஆனால் அவர் சூஃபித்துவ பின்னணி அல்ல. அவர் எங்கள்கிட்ட வீட்டுக்கு அடிக்கடி வருவார். சாப்பாடு, உங்களுக்கு தெரியும், ஹதரத்துக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ சாப்பாடு கொடுக்குற நேரம் அவருக்கு பள்ளி வாசலில் சாப்பாடு கொடுக்கலாம், பள்ளிக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுப்பது. சிலாக்கள் வீட்டுக்கு வருவாங்க, எங்கள்கிட்ட வீட்டுக்கு வருவார். எங்களோட ஃபாதரோட மிக ஒரு நெருக்கமான ஒரு நண்பர் தான் மௌலவி மீரான், என் மாமாவோட நெருக்கமான ஒரு நண்பர். அதே நேரம் மௌலவி மீரான்ட நான் கண்ட ஒரு விஷயந்தான்,
அவர் அழகாக பழகக்கூடிய நல்ல பண்புள்ள ஒருவர். அவருக்கு அந்த பஜாரில் பொடியமாட்ட சப்போர்ட் பேச்சுவார்த்தையில் சொன்னால் யூத்தோட சப்போர்ட் சும்மா 100% இருந்து சாரத்தை சுற்றி கட்டி கொண்டு அப்படியே அந்த கடை படியில் ஈந்து கொண்டு காய்ச்சி கொண்டு இருப்பார். எனவே இப்படி மௌலவி மீராண்ட பங்களிப்பில் பல பங்களிப்புகள் உருவாகி இருக்கிறது நீங்கள் கண்டிருப்பீர்கள். எடுப்பார் கைப்பிள்ளை போல அவர் என்னை வீட்டுக்கு வந்தால் தூக்கி வளர்ப்பார், தூக்கி எடுப்பார். அதே நேரம் குர்ஆன் ஓதி தந்தது அலிபே ஓதி தந்தது மௌலவி மீரா. எனவே அங்கிருந்து ஆரம்பித்து பின்னர் படிப்படியாக சில ஆசிரியர்களோட மூலமாகவும் எனது உழைப்பாலும் நான் பாரியோர் அறிவு பின்னணியில் வளர்க்கப்பட்ட ஒருவன். எனவே நாங்கள் போய் நேரான வழி யார்கிட்ட கேட்பதுன்னு நான் கேட்குறேன். இலங்கையில் ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்தொரால் ஒரு நபரை சொல்லுங்கள் இவர்கிட்ட போய் நேரான வழியை படிங்க, இல்லையா ஒரு நிறுவனத்தை சொல்லுங்கள் நேரான வழியை போய் இங்கே போய் படிங்கன்னு. அப்படி ஒன்று இல்லை. எனவே தான் நாங்கள் இயங்க ஆரம்பிச்சுக்கிறோம். நாங்கள் சொல்லலை எங்களே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலை, அப்படி சொல்லலை. நாங்கள் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்கன்னு தான் சொல்கிறோம். ஜஸ்ட் லிசன் டு அஸ். நான் பேசுறது கொஞ்சம் கேளுங்க, என்ன உங்களோட சொந்த அறிவை பாவீங்க. என்றால் எங்களுக்கு முழுக்க முழுக்க இஸ்லாமிய பின்னணியோடு பணியாற்ற முடியாது. தலையில் ஜுப்பா, முகத்தில் தாடி, இந்த பின்னணியோடு பணியாற்றுகின்ற ஒருவன் அல்ல. we are in the university, we are working in upper level in the intellectual platform. இது அதுக்குள்ளே ட்ரெஸ் தான் எங்கள்கிட்டையும் மனிதனுடைய பலவீனமிகும் இருந்தாலும் நாங்கள் இஸ்லாத்தை படிக்கணும். யூனிவர்சிட்டியில் வாராக்கள் ஆண்கள் பெண்கள் இஸ்லாத்தை படிக்கணும்ன்றா யார்கிட்ட போய் படிக்க? இலங்கையில் அறிஞர்கிட்ட போய் படித்தால் வழிகாட்டல் தேடினால் நீங்கள் இலகுவாக ஒரு இலக்கை நோக்கி நகருவீர்கள் என மௌலானா ரூஃப் மீர் ரஹமத்துல்லாஹி அந்த கோட்பாட்டை நம்பி நாங்கள் யாரினும் போகுது இந்த ஒரு பிரச்சனை இலங்கையில் இருக்கின்றது என கூறி, அதே நேரம் இந்த ஒன் கண்ட்ரி ஒன்ல பாரிய சர்ச்சைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு விடயம் காதி நீதிமன்றத்தை மூடுவதா அல்லது தொடர்ந்து நடத்துவதா, அந்த சட்டத்தில் என்ன வகையான மாற்றம் வரும் என்பது ஒரு எமக்கு முன்னால் உள்ள சவால். அதே நேரம் நான் காதி நீதிமன்றத்துக்குள்ளே வெற்றிகரமாக காதி நீதிபதியாக நடந்தபடியால் எனது விமர்சனங்கள் இன்னோவேஷன்ஸ் அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். எம்எம்டியை நான் விமர்சிப்பதோ காதி கோட் சிஸ்டத்தை விமர்சிப்பதோ இங்கே முக்கியம் இல்லை, அதல்ல பாயிண்ட். மை இனோவேஷன் இந்த காதி கோட் ஒன்று தான் காதி பேங்க் சிஸ்டம். 2 புதிய எம்எம்டிஏ லோ கொண்டு வரேன். புதிய எம்எம்டிஏ லோ புதிச்சொண்டு வரணும், அது முஸ்லீம்ஸ் உருவாக்கணும். அதே நேரம் சைல்ட் கேர் மேனேஜ்மெண்ட், வைஃப் மேனேஜ்மெண்ட், எந்த மெயின்டெனன்ஸ். உங்களுக்கு தெரியும், புள்ளைக்கு வாப்ப பணம் கொடுத்தால், வாப்பா பிள்ளைக்கு பணம் கொடுத்தால் வயதாகியதன் பின்னால் அந்த வாப்பாவை பார்ப்பது எப்படி என்ற சட்டம் அங்கு இல்லை. ஒரு காதி நீதிபதியை எப்படி அகற்றுவது, ஹவு டு ரிமூவ் அ ஜட்ஜ். ஒரு காதி நீதியை குற்றவாளியை காட்டினால் முந்தி லெட்டர் அனுப்பணும், நீங்கள் இன்னின்ன தப்பை செய்கிறீங்க, எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கணும். அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு இன்குவரி நடக்கணும். அதுக்கு பிறகு அது நிரூபிக்கப்படும். அதுக்கு பிறகு தான் காதி நீதிபதி ஆற்றுவது. இது காதி கோட் புக்கில் எம்எம்டிஏல் இல்லை. காதி கோட் எம்எம்டிஏ புத்தகத்தில் ஒரு காதி நீதிபதி ஆற்றுவது எப்படின்னு இல்லை. காதி கோட்டுக்குள்ளே ஜட்ஜ்மெண்ட், இந்த ஒரு ஜட்ஜுக்குள்ளே டியூரேஷன் அது அங்கே இல்லை. ஒவ்வொரு காதிக்கும் 5 வருடம் வழங்கப்பட்டது. 5 வருடம் வழங்கப்பட்டது. நான் காதியார் ஆகின வடியால் 1 வருடம் அது நான் காதியார் ஆகின படியால் வந்த ஒரு போலி சட்டம் என்று நான் சொல்லுகின்றேன். இதுக்கு உள்ளால் பின்னணியிலிருந்து வேலை செய்தவர்கள் எனக்கு தெரியும். நீங்கள் முன்னுள்ள ஒரு காதியை கேட்டிருந்தால் அவர் 5 வருஷம் வேலை செஞ்சுருப்பார். சரி, அதை நாங்கள் விடுவோமே. ரத்னபுரி காதியார் வாப்ப 40 வருஷம், வாப்ப 40 வருஷம், மகன் 10 வருஷம். அப்போ எல்லாம் எத்தனை வருஷம்? 50 வருஷத்துக்கு மேலே ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளில் காதி கோட்டிக்குதுண்டா என்ன நடக்கும்? அதே நேரம் அந்த ரத்தினபுர காதியார், தற்போது இருக்கின்ற காதியார், நான் இந்த வீடியோவில் பப்ளிக்காக சொல்ல விரும்பல ஆள் யாருன்னு, வார்த்தையால் சொல்ல விரும்பல. த வேர்ஸ்ட் பர்சன், த வேர்ஸ்ட் காதி இந்த காதி கோட் சிஸ்டம். எடுக்க வேலையில்லாத ஒரு கீழ்த்தரமான ஒருவர்.
நான் காரைக்கோட்டில் இருக்கின்ற போது எங்களோட வாட்ஸ்அப் குரூப் இருந்தது. வாட்ஸ்அப் குரூப் ஒரு நாள் எனக்கு முன்னால் பேச வரல, பேசியிருந்தால் கிடச்சிருக்கும். நான் மற்றவர்கள் மாதிரி அல்ல, தொழில் வரும் போகும். பல தொழில்களை நான் ரிசைன் பண்ணின்னு வருவார். சும்மா மோர் தென் 20 ஜாப்ஸ் ரிசைன் பண்ணுவேன். இல்லாட்டி நானே வெளியாயிருவேன். எனவே இவர்களுக்கெல்லாம், இந்த கும்பல் குப்பேர்களுக்கெல்லாம் பயந்து வாயை மூடிக்கொண்டு இருக்கின்ற ஒருவன் நான் அல்ல. வாப்ப 40 வருஷம், மகன் 10 வருஷம், 50 வருஷம். என்ன அட்டகாசம் நடந்தது. காதிக்கோட்டில் எந்த சட்டம் சொல்லுது? ஏன் டாக்டர் எம்ஆருக்கு 1 வருஷம்? சரி, நான் ஒரு குற்றவாளி என்றால் உடனே என்ன நீக்கணுமே. அதை நீக்கிற முறை சட்டத்துக்கு அப்பட்டமான பிழையான அணுகுமுறைகள் சட்டத்தில் இல்லை. எனவே எல்லாம் சூழ்ச்சிகளால் நடந்து முடிஞ்ச விஷயங்கள். ஸோ இந்த ஒன் கண்ட்ரி ஒன் லோ இதை தெளிவாக விளங்கணும். அது முஸ்லீம் சமூகத்திலே காதி நீதிமன்ற சட்டத்தில் மட்டுமல்ல, கல்வி முறையிலும் மொழி முறையிலும் ஆண் பெண் உறவுகள் முறையிலும், அதே நேரம் அவங்களுக்கு தெரியும் யூரோப் கான்டெக்ஸ்டில் பாலியல் ரீதியான தொடர்புகள், ஃபெமினிசம், விமென் ஃப்ரீடம் என்ற பேரில் வருகின்ற கருத்துக்கள், அதுவும் இலங்கையிலே அமலுக்கு வர வாய்ப்புள்ளது. எனவே இந்த ஒன் கண்ட்ரி ஒன் லோ விவாதத்துக்கு வர வேண்டும். முஸ்லீம் சமூகம் என்ன செய்வது, இவைகளை பற்றி சிந்திக்க வேண்டும் என கூறி, அதே நேரம் இந்த வீடியோ கிளிப்பை நான் முடிக்க முன்னால் ஒன் கண்ட்ரி ஒன் கொத்துபா அதை நான் பேசுகின்றேன். உதாரணமாக ஒரு கொத்துபாவுக்கு 10,000 வச்சுக்கொள்ளுமே. ஃபார் எக்ஸாம்பிள் 1 கொத்துபாவுக்கு 10,000 கொடுக்குறது. அப்போ இலங்கை முழுக்க 3,000 கொத்துபா நடக்குது, ப்ளஸ் 4,000 கொத்துபாக்கள் நடக்குது. 10,000 மல்டிப்ளை பை 4,000 எவ்வளோ சமூக செலவு, அந்த காஸ்ட்டை பாருங்க. ரைட், ஜும்மாவுக்கு ஒருவர் கொத்துபாவுக்கு வர வேண்டுமென்றால் 10 மணிக்கு அவர் ரெடி ஆகணும். ஸோ அங்கே மேன் அவர்ஸ், மனித வேலை நாட்கள் அன்றைக்கி. நிறைய பேர் வெள்ளிக்கிழமைக்கு தொழிலுக்கு செல்வதில்லை கொத்துபா இருப்பதால். அப்போ ஒரு மனிதண்ட வேலை நாட்கள், ஒரு பள்ளிக்கு ஒரு மனிதண்ட மேன் அவர் அன்றைக்கி. ஐ எம் எக்கானமிஸ்ட். எக்கானமிக்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்கானமெட்ரிக்ஸ் படித்த ஒரு ஆள். ஜாமிய நிலைமையாட ஒரு அடி நிலம் எப்படி பயன்படுத்தப்படணும், எப்படி பயன்படுத்தப்படுது, அந்த தாப்பைக்குள்ளே இருக்கின்ற ஒரு வருட 1 hour எப்படி பயன்படுத்தப்படணும், எப்படி பயன்படுத்தப்படுது. இந்த இஃபெக்டிவ்னஸ்ஸை பொருளாதார பர்ஸ்பெக்டிவில் அறியணும். என்றால் அவர் அப்பாவி மனிதர், ஒரு நல்ல மனிதர், அதுக்குள்ளே பூந்து விளையாடுற வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஐ லைக் ஹிம். 2 பேரால் நான் ஒரே காலத்தில் கவரப்பட்டு வருவேன். ஒன்று தான் கிரேட் எம்எச்எம் அஷ்ரஃப், அவரால் கவரப்பட்டு வருவேன். அதே சமகாலத்தில் கிரேட் நலீம் ஹஜ்ஜார், இவர்கள் இருவரை நான் சந்தித்து வருவேன். எனவே தான் நான் அந்த உணர்வோடு பேசுகின்றேன். அந்த தாப்பைக்குள்ளே 1 square feet எப்படி யூஸ் பண்ணுறீங்க? தாப்பைக்குள்ளே உங்களுக்கு தேவையானது உங்களோட வீட்டில் செய்கிறது வேறு விஷயம். அந்த தாப்பைக்குள்ளே 1 feet எப்படி யூஸ் பண்ணுறீங்க? அதே நேரம் அந்த தாப்பைக்குள்ளே ஒரு ஆள் per head per hour எப்படி யூஸ் பண்ணுறீங்க? 1973 இருந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த மதரசா எந்த இடத்துக்கு போயிருக்கோம்? அதே நேரம் டாக்டர் சுக்ரி எங்கள் டூரை சேர்ந்தொரால் மாத்திர நீங்கள் சொல்லி நான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. மதரசா வெலிகமையில் ஆகக்கூடியிருக்க மதரசா ஃபர்ஸ்ட் மதரசாவை பற்றி நீங்கள் சொல்லி நான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இவைகளெல்லாம் ஆழமாக அறிந்தருவோம். எனவே டாக்டர் சுக்ரியோட பல பேர் பலவீனம் இது. அவர் செய்வதை அவர் மாதிரி நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், தெளிவாக சொல்கின்றேன். உதாரணத்துக்கு என் ஆசிரியர் எக்கனாமிக்ஸ் படித்த அந்த டீச்சர், ஸ்டாட்டிஸ்டிக் படித்த அந்த டீச்சர், அவர்கிட்ட நான் படிச்சுட்டு படிப்பிக்கிற கட்டம் மட்டும் வந்து எல்லாம் எனக்கு தந்த நான் துவா கேட்டேன். கேம்பஸில் பேராதனி பல்கலைக்கழகத்தில் எக்கனாமிக்ஸ் பில்டிங்குள்ள படிப்பிக்கியதை கண்டு நான் கண்ணால் கண்ணீர் வடித்தேன். இது இப்படியெல்லாம் படிப்பிக்கணும், அந்த பாடத்தை படிப்பிக்கணும், அப்படி இல்லை. ஆனால் பேசினா என்ன நடக்கும்? ரிசல்ட்ஸே வராது. அல்லாஹ்கிட்ட துவா கேட்டேன், அல்லாஹ் எனக்கு இந்த இடத்துல இந்த பாடத்தை எப்படி படிப்பிக்க வேண்டுமென்று காட்டி கொடுக்க ஒரு சந்தர்ப்பத்தை தாண்டி துவா கேட்டு அல்லாஹ்விடம் பாரம் கொடுத்தேன்.
அல்லாஹ் தான் அந்த இரும்பு திரையை உடைத்து முஸ்லீம் துவேஷம் நோ ஜோன் முஸ்லீம் நோ ஜோன் அண்ட் இந்த ஏரியாவுக்குள் எல்லா இடத்தை தந்தான். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் டேக்குள்ள படிப்பிச்சதெல்லாம் எனக்கு படித்தந்த மாதிரி நான் படிப்பிக்கலை. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் திகைத்து போனார்கள். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திகைத்து போனார்கள். இது எங்கிருந்து எப்படி படிப்பிக்கிறார்கள்? பிறகு அது அந்த படிப்பிச்சு கொடுத்த விரிவுரையாளருக்கு செல்கின்றது. அவரும் ஏன் ஆசிரியர்கள். பிறகு கேட்கின்றார்கள், எம்ஆர் இந்த பாடத்தை படிப்பிக்கிறது எங்கே படித்தான்னு கேட்டார். இந்த பாடத்தை இந்த ஃபார்முலா இந்த தியரியை நீ வித்தியாசமாக படிப்பிக்கின்றா, இது எங்கே படித்தான்? காட் பிளஸ், இறைவன் வழிகாட்டினான் என்று சொன்னேன். பிறகு என்னோட நோட்ஸ் எடுத்தார். என்கிட்ட படித்து தந்த ஆசிரியமார் என்னிடம் நோட்ஸ் எடுத்து அவங்களுக்கு விளங்கப்படுத்த சொன்னான். அவர்களுக்கு நான் படிப்பித்தேன். இப்படி தான் இதை படிப்பிக்கணும், நீங்கள் எனக்கு படித்த அந்த இப்படி சார் இப்படி எல்லாம் இப்படி தான் படிப்பிக்கணும். சிம்பிளாக அழகாக கவர்ச்சிகரமாக படிப்பித்தேன். தமிழ் மாணவர்கள் சிங்கள மாணவர்கள் என்ற காலில் கும்பிடுவார்கள். அண்ட் டீச்சிங் பிகம் டோர்ச்சர், டீச்சிங் டேக்கிங் பிளேஸ், டார்ச்சரிங் டேக்கிங் பிளேஸ். சொல்ல வர விடயம் என்னவென்றால், டாக்டர் ஷுக்ரியை நீங்கள் மதியுங்கள். அவர் நடந்த மாதிரி நலிமையாக்குள்ள நடக்க வேண்டாம். அவர் செய்ததை செய்ய வேண்டுமென்று நான் சொல்லவில்லை, புதிதாக சிந்தியுங்கள் என்று சொல்லுகின்றேன். அவர் மனிதண்ட பலவீனம் அவர்கிட்ட இருக்கின்றது, மனித பலவீனம் அவர்கிட்ட இருக்கின்றது. அல்லாமல் கண்மூடித்தனமாக அவரை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லுகின்றேன். புதிதாக சிந்தியுங்கள், புதிய முன்மாதிரியான ஒரு நல்ல நாகரிகமான ஒரு மதரசாவை நடத்துங்கள். உங்களுக்கு தெரியும், அந்த மதரசாவில் பெண்களுக்கான இடம் இல்லை. ஒரு யூனிவர்சிட்டி என்று பேர் அடித்தால் அங்கே பெண்களுக்கு இடம் கொண்டு இருக்கணும். அது அங்கே இல்லை. அங்கு பெண்கள் படிப்பதற்கான வாய்ப்பை கொடுத்தீர்கள் என்றால், ஜாமியா நலிமியாவிலே பெண்கள் படிப்பதற்கான வாய்ப்பை கொடுத்தீர்கள் என்றால், ஆண்களால் நடக்கின்ற பணிகளை விட பல 100 மடங்கு பணியை முஸ்லீம் சமூகம் அனுபவிக்கும், பெண்கள் அனுபவிப்பார்கள், குடும்பங்கள் அனுபவிக்கும். ஸோ அடுத்த வருடத்திலிருந்து பெண்களுக்கான கதவை திறப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். ஸோ அங்கே ஒரு காமன் ட்ரெண்ட் வேவ், சேஞ்ச் ஆஃப் நியூ வேவ்ஸ் வரணும். பெண்களுக்கு இடம் கொடுப்பது, கலந்துரையாடல், விவாதம், சயின்டிஃபிக் ரிசர்ச், ஓப்பன்னஸ், இன்டலெக்சுவலை உள்வாங்குவது. அதே நேரம் இந்தக்குள்ள கான்டெக்சுவல் ப்ராப்ளம் என்ன, அதுக்கு சொல்யூஷன் என்ன, பிரச்சனையே சொல்யூஷன் இது. அதே நேரம் ஒரு பள்ளிவாசலுக்கு கான்ஸ்டியூஷன் ஒன்றை உருவாக்க முடியாத நிலை, ஒரு ரோட் மேப் ஒன்றை உருவாக்க முடியாத நிலை, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு போய் விவாத ஒன்றுக்கு முகம் கொடுக்காத நிலை, இப்படி பாரி விமர்சனங்கள் ஒரு நிறுவனமாக நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அனுரகுமார திசாநாயக்க அப்படி ஒதுக்கியதை பிழையாக பார்க்காதீர்கள். நாங்கள் எப்போவோ உங்களிலிருந்து அங்கலாய்விட்டோம். வி ஆர் எவே ஃப்ரம் யூ பீங் எ முஸ்லீம். நாங்கள் உங்களோடு இல்லை, அப்போ நாடு எப்படி உங்களோடு இருக்கும்? ஸோ இதெல்லாம் விலகி கொள்ளணும். நான் சொல்ல வர விடயம் என்றால், ஒன் கண்ட்ரி ஒன் கொத்துபா, இதை இப்போ பேசிவிட்டு இதை நான் முடிக்கின்றேன். அதில் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் அங்கே தேவைப்படுகின்றது ஃப்ரைடே கொத்துபாவிலே. அதே நேரம் நடந்து கொண்டு இருக்கின்ற கொத்துபா இஸ் ஸோ போரிங், ஸோ சிலி. நான் சொன்னேன், கொத்துபா ஓதி சல்லி எடுக்கிறீர்கள் என்று. இட்ஸ் பிஸ்னஸ், இட்ஸ் கொமர்ஷியல் அண்ட் இரிட்டேட்டிங், எரிச்சல் ஆய்க்குது அண்ட் அவுட்டேட். இது என் ஃபேஸ்புக்கில் நான் ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் போடப்பட்ட ஒரு பதிவு, ஒன் கண்ட்ரி ஒன் கொத்துபா. அதே நேரம் நேரடியாக ஒரு செலவு ஒன்று இருக்குன்னு, ஒரு கொத்துபா, ஒரு பள்ளிக்கு ஒரு கொத்துபா நேரடி செலவு, மல்டிப்ளை பை ஹவு மணி கொத்துபா. எக்கானமிக்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் உண்டு. நான் அந்த கொத்துபாவுக்கு போகிறதால நான் இழக்கிறேன், அவ்வளோ எதை இழக்கிறேன், மேன் ஹவர்ஸ் இழக்கிறேன், அண்ட் ஏர்னிங்கை நான் இழக்கிறேன். ரைட், இதை ஏன் பேசணும் என்றால், இதை விட பெஸ்ட் கொத்துபா நாங்கள் வரணும் ரிட்டர்ன். அதே நேரம் இப்போ ஹெட் அவர், ஒரு மனிதனுக்குள்ள வேலை நாட்கள், அந்த பள்ளிக்கு வந்து 1000 பேர் என்றால் 1000 பேரோட மேன் ஹவர்ஸ், எஃபிஷியன்சி, அதை அனலைஸ் பண்ணணும், காம்பிட்டன்சி அனலைஸ் பண்ணணும், திறமைக்கு முன்னுரிமை கொடுத்தல், மெரிட்டோக்ரஸி, முழுக்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம். பழைய காலத்தாக்கலாம், அந்த பழைய சிந்தனை இல்லாமல் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும், அனுரகுமார திசாநாயக்கோட வெற்றியில் 90% பங்களிப்பு டெக்னாலஜியால் வந்தது.
அதே நேரம் பள்ளிவாசல் நீதி கொத்துபாவை பங்குடு செய்தது. ஒரு மௌலவிக்கு ஒரு நாள்,